1981ஆம் ஆண்டு கட்சியை மர்ஹூம் அகமது லபையோடு சேர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மண்ணிலே ஆரம்பித்து வைத்த நாள் தொடக்கம் இந்த மண்ணுக்கென்று விசேஷமான சில பண்புகள் இருக்கிறது. வேறு எந்த மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம்ஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தலைவர் காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்தும் மரச்சின்னத்தில் பாராளுமன்ற ஆசனம் அடைகிற ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும். மற்ற சின்னங்களில் நாங்கள் அம்பாரில் கூட கட்சியின் ஆசனங்களை கூட்டிக் கொள்கிற நப்பாசையில் போய் மாற்றுக் கட்சி சின்னங்களில் கேட்டிருக்கிறோம். மற்ற எல்லா மாவட்டங்களும் கேட்டிருக்கிறோம். ஆனால் மட்டக்களப்பில் மாத்திரம் அன்று தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை பெறுகிற அந்த வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை மரச்சின்னத்திலே பெறுகிற அந்த விஷயத்தை இந்த மாவட்டத்தில் மாத்திரம்தான் அடைகிறோம். அதே நேரம் காத்தாங்குடிக்கு இருக்கிற முக்கியமான பல பண்புகள் எல்லாருக்கும் தெரியும். முழு இலங்கையிலையும் இந்த காத்தாங்குடி பிரதேசம் ஆன்மீக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஏன் துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ள மருத்துவமாக இருக்கட்டும், பொறியியலாளராக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் உச்சந்தொட்டவர்கள் இருக்கிற ஒரு பிரதேசம். இவ்வளவுக்கும் காத்தாங்குடி நகரசபை ஒரு 6.5 கிலோமீட்டர் எல்லை பரப்புக்குள் இருக்கிற ஒரு குறுகிய பிரதேசம். முழு நாட்டிலும் ஆகக்கூடிய குடிசன செறிவு இருக்கிற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு அந்தஸ்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற மரச்சின்னத்துக்கு தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே என்ற நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. வெளியிலிருந்து வார அரசியல்வாதிகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்கள் மேல நம்பிக்கை வச்சு தான் வாரது. மாக்கர்ல இருந்து பதிது முகமது கூட வெற்றி தோல்வி வர விஷயம், அது நடந்த காரணங்கள் வேறு. ஆனால் இந்த மாவட்டத்தின் மீது என்ற முஸ்லிம்களுடைய ஒரு அரசியல் அடையாள சின்னம் இந்த மாவட்டம். அதுக்கு குறிப்பாக இந்த காத்தாங்குடியின் இருப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். வேறாவரையும் சேர்த்து தான் மட்டக்களப்பு தொகுதி என்று வார நேரம் இதுக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பின் காரணமாக இதுக்கு நிறைய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆரம்பம் இங்கு நடந்தது மாத்திரமல்ல, இந்த கட்சியை இந்த மாவட்டத்திலே நாங்கள் இன்னும் பலமாக இந்த முழு நாட்டுக்கும் என்று எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தேர்தலில் நாங்கள் மாநகர சபைகள், கொழும்பு மாநகர சபை, களுத்துறை மாநகர சபை, குருநாகல மாநகர சபை, புத்தளம் மாநகர சபை, இப்படி திருகோணமலை மாநகர சபை என்று மாநகர சபை பலவற்றில் வட்டாரங்களை வென்றிருக்கிறோம். நேரடியாக வட்டாரங்களை இந்த எல்லா மாநகர சபைகளிலும் வெல்வது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. அதுவும் மரச்சின்னத்தில் நாங்கள் அந்த வெற்றியை அடைகிறோம் என்கிற போது எங்களுடைய பெருமிதம் மிக உச்சநிலைக்கு போகிறது. அதே நேரம் தீர்மானிக்கிற சக்தியாக, ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாக, ஆசனங்களின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அங்கு ஆட்சியை தீர்மானிக்கிற ஒரு அந்தஸ்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கு இந்த தேர்தலிலே புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. இன்னும் அடுத்த 2 வாரங்களுக்குள் இந்த கட்சி பல உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிற போது எந்த போட்டியும் பிரச்சனையும் இல்லாமல் நேரடியாகவே கட்சியாகவே தவிசாளர் நியமிக்கிற ஒரு பெரிய
அந்தஸ்தை வாய்ப்பை இந்த கட்சிக்கு இந்த ஊர் மக்கள் வழங்கியதற்காக நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டிலே அதே நேரம் எனக்கு இந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து நாங்கள் அரசியல் நடவடிக்கையில் தொடங்குகிற நேரம் தலைவரோட எங்களுடைய மறைந்த மர்ஹூம் ஷேகுல் ஃபலா அப்துல்லா ஹசரத் அவர்கிட்ட வந்து துவா பிரார்த்தனை செஞ்சு போட்டு தான் நாங்கள் ஆரம்பித்து போவோம். எல்லா இடங்களுக்கும் நாமினேஷன் பாரக்கூடுக்கு முதல்ல அது ஒரு சம்பிரதாயமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆரம்ப காலம் தலைவர் வாழ்ந்த காலங்களிலே நாமினேஷன் பேப்பர் எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்துல்லா ஹசரத்தை தான் பெறுவோம். ஏன்னா மதரசத் ஃபலாவில் வந்து தான் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைக்கான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அடைவோம். இப்படி காத்தாங்குடியை மையப்படுத்தி இந்த கட்சியுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருந்தது. இன்று சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் கட்சி தலைமைக்கு எல்லா விஷயங்களிலும் நாங்கள் முந்த நாளும் கூட இரவு அவர் மட்டக்களப்புக்கு புறப்பட்டு போகிற நேரம் அவரை பயணத்தை கொஞ்சம் பிந்த போட்டு என்னுடைய இல்லத்திலே செயலாளர் நாயகத்தையும் இன்னும் முக்கிய எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் ஒரு சிலையும் அழைத்து இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான திட்டமிடல் சம்பந்தமான முக்கியமான சில திட்டங்களை வகுக்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஒன்றாக திட்டம் சேர்த்து இந்த பல கடந்த தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து இந்த விவகாரத்திலே சகோதரர் ஹிஸ்புல்லாவுடைய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் பெரும்பான்மை உள்ள எல்லா பிரதேச சபைகளின் ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே இந்த முயற்சியில் சகோதரர் நலீம் அவர்களும் எங்களுக்கு துணையாக, சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து இந்த ஆட்சிகளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே வேறு யாரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவாக இருக்கும் என்பதில் நாங்கள் பூரண நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஏனைய பிரதேசங்களிலும் நாளை முழுக்க அம்பாறை மாவட்டத்திலே எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் இருக்கிற எங்களுடைய தெரிவான உறுப்பினர்களை அழைத்திருக்கிறோம். அங்கு எங்களுக்குள்ளே இருக்கிற தவிசாளர் போட்டி, எங்களுக்குள்ளே இருக்கிற உள்வீட்டு பிரச்சனைகளை பேசுகின்ற அதே நேரம் மாற்றுக் கட்சிகளுடன் எங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சி சம்பந்தமான வியூகங்களை வகுப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை முழு நாளும் நடத்த இருக்கிறோம். அதிலும் சகோதரர் ஹிஸ்புல்லாவும் கலந்து கொண்டு எனக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த திட்டமிடல்களை செய்வதற்கு பூரண ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும், திருகோணமலை மாவட்டத்திலும் நாங்கள் தமிழரசு கட்சியை அழைத்து வெளிநாட்டிலே இருந்த தமிழரசு கட்சி தலைவர்களோடு நாங்கள் தொலைபேசியிலே பேசி உடன்பாடுகளை காணுகிற முயற்சியிலும் சகோதரர் ஹிஸ்புல்லா கூட இருந்து இந்த விஷயங்களை நாங்கள் காலந்தாழ்த்தாமல் செய்து கொள்ள வேண்டும் என்கிற திட்டமிடல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவருடைய மீள்வருகைக்கு பிறகு இந்த கட்சியை நெறிப்படுத்துவதில், கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதில், இன்னும் பலப்படுத்துவதில் சகோதரர் ஹிஸ்புல்லாவுடைய பங்களிப்பு மிகவும் பக்கபலமான உறுதியான பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் அவருக்கு தொடர்ந்தும் என்னுடைய நன்றி அறிதலை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல் எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அண்மையில் ராஜினாமா செய்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட, சகோதரர் நலீம் உட்பட எல்லோரும் இதிலே முழுமூச்சாக, எங்களுடைய செயலாளர் நாயகம், எங்களுடைய பிரதி தேசிய அமைப்பாளர் 24 மணி நேரமும் இந்த உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய ஆட்சிகளை அமைத்துக் கொள்வதற்கான இந்த போட்டியிலே எனக்கு பக்கத்துணையாக நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்து செயலாளர், எங்களுடைய கட்சியின் பிரதி செயலாளர் நாயகம் உட்பட பலரும் தங்களுடைய ஆலோசனைகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின்
முடிவுகள் கட்சியுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக அமைவதற்கு மாகாண சபை தேர்தல், அதிலும் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சி அதிகாரம் போன்ற விவகாரங்களில் மிக பெரிய தாக்கம் செலுத்துகின்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது எல்லோராலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.